பூசணிக்காய் தெரியுமா உங்களுக்கு? பூசணிக்காய் வந்து ஒரு அருமையான காய்கறி. நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அருமையான காய்கறி. ஆனால் நம்ம பண்பாடுபடி பார்த்திங்கன்னா, அதை வீட்டு வாசலில் மாட்டுறாங்க, கோயில் வாசலில் மாட்டிக்கிறாங்க. அப்புறம் நிறைய இடத்துல மாட்டுறாங்க. தொக்கவங்க கூட மாட்டிருப்பாங்க நினைக்கிறேன். தொக்கம் சைனீஸ் கோயில். நான் சைனீஸ் கோயிலுக்குலாம் போகிறதில்ல. நான் சர்ச்சுக்கு போகிறேன் அப்படின்றீங்களா? எங்கே வேணாலும் போங்க, நல்லா பிரார்த்தனை பண்ணுங்கள். ஆனால் அந்த ஆரோக்கியத்துக்கு சாப்பிடக்கூடிய அந்த பூசணிக்காவை எதுக்கு மாட்டுறாங்க? ஹலோ, அது நம்ம பண்பாடு, பரம்பரையாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதை பற்றி நீங்கள் பேசக்கூடாது அப்படின்றீங்களா? அதை பற்றி நான் பேசவில்லை. அதை பற்றி நான் பேசவே வரல. நீங்கள் எங்கே வேணாலும் மாட்டீங்க. பூசணிக்காவை கோயிலில் மாட்டுங்க, வீட்டில் மாட்டுங்க, காடியில் மாட்டுங்க, ஏன் முதுகில் கூட மாட்டீங்க, பிரச்சனை இல்லை. திஷ்டி களிமண்ண கெட்ட சக்திலாம் தடுக்குவாங்க. ஓகே. ஆனால் நான் நிறைய சுற்றுவேன், நிறைய இடத்துல லேப்பா பண்ணுவேன். ஸோ போகிற இடம் பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்லாம் போவேன். கோலா கொஞ்சம் தேத்தர் அடிச்சுட்டு ரொட்டி சாயை சாப்பிட்டு கோலா பீஸா வர்றது பழக்க வழக்கங்கள்லாம் நிறையா இருக்குது. கேஎஃப்சி போனாலும் சரி, நீங்கள் ஒரு மெக்டி போனாலும் சரி, நீங்கள் ஒரு வாழை இலை சாப்பாடு போனாலும் சரி, நீங்கள் ஒரு பெரிய கறிக்கு பாளையக்கான் போனாலும் சரி, பார்த்தீங்கன்னா நானும் பார்த்துருக்கேன். இன்றைக்கி நேரத்தில் எப்போ இந்த ஹெட்ஃபோன் வந்துச்சோ, செல்ஃபோன் ஹெட்ஃபோன் ஸ்மார்ட் ஃபோன் வந்துச்சு, சாப்பாடு ஆர்டர் பண்ண கையோட அவங்கெல்லாம் ஒரு விஷயம் செய்வாங்க. ஒரு 85% தான் செய்கிறாங்க நினைக்கிறேன். சாப்பாடு வந்தோடனே சாப்பிடணும். எதுக்கு வந்தோம்? பசிக்குது, சாப்பிடணும். ஆனால் அந்த சாப்பாடை அவங்க ஃபோனில் படம் பிடிப்பாங்க, வளைச்சி படம் பிடிப்பாங்க. அப்படி இப்படி வளைச்சி படம் பிடிப்பாங்க. படம் பிடிச்சி யாருக்கிட்டேயோ ஷேர் பண்ணுவாங்க. அது அவங்க இஷ்டம். அது எங்கே இஷ்டம்லாம் நீங்கள் நல்லா சொல்கிறது. சரி, உங்கள் இஷ்டம் தான். நான் என்ன சொல்கிறது? இல்லைங்க, நம்ம மனுஷன் சொல்லி முடிக்கல. அதுக்குள்ளே ஒரு முடிவுக்கு வந்து டென்ஷன் வராதிங்க, டென்ஷன். ஓகேவா? அம்மா இஷ்டத்துக்கு வட்டா. நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க, நீங்கள் என்ன ஷேர் பண்ணுறீங்க, நம்ம இஷ்டம். இந்த ஷேரிங் இருக்குது, ஷேரிங்கு அது ஒரு அருமையான விஷயம். ஷேர் பண்ண ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இந்த வீடியோ எடுக்கிறேன், ஷேர் பண்ண தான், எல்லோரும் பார்க்கணும், எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும், அதான் நோக்கம். ஓகே, ஷேர் பண்ணது நல்ல விஷயந்தான். உலகத்திலே ஷேர் பண்ணுறவங்க தான் ரொம்ப பலமாக வாழ்கிறாங்களாம் உலகத்தில். நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க. என் அனுபவத்தில் கூட அப்படி தான் இருக்காங்க. உலகத்திலே அவங்ககிட்ட இருக்கிறதுலாம் ஷேர் பண்ணிக்கிறவங்க தான் ரொம்ப வளமாக வாழ்கிறாங்களாம், வளமாக செழிப்பாக வாழ்கிறாங்களாம். ஒரு காலத்தில் நான் படிக்கிற ஸ்கூலில் நான் படிக்கிற காலத்தில் அங்கேயும் நிறைய ஷேரிங் நடக்கும். அப்போலாம் ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது, ஹெட்ஃபோன் கிடையாது, எல்லாம் வீட் ஃபோன் தான். ஃபோனை வீட்டில் வச்சு ஒயரில் வச்சு பூட்டியிருப்பாங்க. அது வீட்டிலே கிடக்கும். அது பாட்டுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கோம், அடிச்சுட்டு இருக்கோம். ஆனால் நம்ம எங்கேயோ சுற்றிக்கிட்டு இருக்கோம், சுதந்திரமாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக அங்கே சுற்றிக்கிட்டு. அது ஒரு காலம். ஆனால் அந்த காலகட்டத்தில் ஷேரிங் இருக்கும். இப்போ நம்ம பென்சில் பாக்ஸ் கொண்டு போகணும்னு வச்சுக்கோங்க. பென்சில் பாக்ஸ் கொண்டு போய் டீச்சர் வந்து சொல்லுவாங்க, அந்த பணம் செய்யல இப்போ செய் அப்படின்னு சொல்லுவோம். பென்சில் இருக்கிறத அப்படி திருப்பி விழிப்போம். திடீர்னு பக்கத்துலேருந்து நம்ம ஃப்ரெண்ட், பொம்பளை பிள்ளையாக இருக்கட்டும், ஆம்பளை பிள்ளையாக இருக்கட்டும், நல்ல ஃப்ரெண்ட், நல்ல மனசு, ஐயோ பையன் திருட்டு மொழி வைக்கிறான்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க, இந்த பென்சில் பாக்ஸ் வச்சுக்கோங்க. இல்லை நம்ம பக்கத்தில் இருக்க அந்த ஒரு ஃப்ரெண்ட், ஒரு கேர்ள், அவங்க பென்சில் பாக்ஸ் கொண்டு வரல, மறந்துட்டாங்க, ஒரு புக்கு கொண்டு வரல, நம்ம அவங்களுக்கு பிரியாமல் பண்ணுவோம், அதுவும் ஷேரிங். அதுக்கப்புறம் சாப்பாடு, கேன்டீன் சில பேர் எனக்கு ஞாபகம் இருக்குது, சாப்பிடாமல் நான் உட்காந்துருந்தேன்.
அப்போ வந்து தெரிஞ்ச ஒரு பையன் சாப்பிட வந்து, "வா மறேன், இந்தான மறேன் வந்து சாப்பிடு. நான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். மேகி கோரிங் பாக்கெட் வந்திருக்கேன். மேகி கோரிங் பாக்கெட் கொடுப்பாங்க ஷேர் பண்ணி." அந்த மாதிரி ஷேர் பண்ணுவாங்க. மற்றபடி இந்த ஒரு பக்கத்து வீட்லேருந்து சமைச்சு கொண்டு வந்து கொடுப்பாங்க. அப்புறம் சொந்தக்காரங்க வந்து விருந்து வச்சு ஷேர் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டு அப்போ வந்து அந்த காலகட்டத்தில் ஒரு குடும்பத்துக்கு ஒரு காடி தான். ஸோ பக்கத்து வீட்டுக்காரங்க எங்கேயாவது போனாக்க, "வாங்க நம்ம கூட வாங்க போவோம்" கூப்பிட்டு போவாங்க. ஸோ இந்த மாதிரி ஷேரிங்லாம் அப்போ இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த காலகட்டத்தில் 90க்கு மேலே எப்போ இந்த ஃபோன்லாம் வர ஆரம்பிச்சோ, இந்த ஹெட்ஃபோனு நிறைய ஷேரிங்லாம் வேறு லெவலில் போயிட்டுருக்கு. வேறு லெவலில். ஓகே, நான் நினைக்கிறேன் இந்த டிஸ்னி பூசணிக்காய் எடுத்து இந்த இன்ஸ்டாகிராமில் மாட்டினா கெட்ட சக்தி போயிடும். டிஸ்னி பூசணிக்காய் எடுத்து வாட்ஸ்அப்பில் மாட்டி வைங்க, கெட்ட சக்தி போயிடும். டிஸ்னி பூசணிக்காய் எடுத்து உங்களோட ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, ஸ்னாப்சாட் அதில் மாட்டி வைங்க, கெட்ட சக்தி போயிடும். மற்றபடி டிக்டாக்ல மாட்டி வைங்க உங்களோட பூசணிக்காய், கெட்ட சக்தி போயிடும். அது எப்படிலாம் போகும்? ஃபேஸ்புக்கு, டிக்டாக்கு, வாட்ஸ்அப்பு, ட்விட்டரு இதெல்லாம் மாட்டி வச்சா எப்படி கெட்ட சக்தி போகும் போகுதுன்னு எனக்கும் தெரியும். தெரிஞ்சுதான் சொல்லு. ஆனால் உங்களோட ப்ரைவேட் லைஃப், உங்களோட அந்தரங்க வாழ்க்கை, அதை வந்து எல்லாருக்கும் தெரியணும்னு அவசியமே கிடையாது. ஓகே, ஒவ்வொரு தடவையும் நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணும்போது இந்த கெட்ட சக்தின்னு சொன்னேன், அது உங்களுக்கு கவனிச்சுட்டு கெட்ட சக்தி அதை கவனிச்சுக்கிட்டு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுறது நல்ல விஷயம் தான். ஆனால் கவனமாக இருக்கணும். கெட்ட சக்தியை கவனிச்சுக்கிட்டு உங்களுக்கு பிடிச்சவங்க, அவங்க மேலே அன்பு உள்ளவங்க, அவங்க மேலே பாசம் உள்ளவங்க, உங்களுக்கு பிடிச்சவங்க, நீங்கள் அன்பு வச்சுக்கணும், நீங்கள் பாசம் வைக்கணும், நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுறவங்க, உங்களையும் ரெஸ்பெக்ட் பண்ணுறவங்க நீங்கள் ஷேர் பண்ணால் அது நல்லது, சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம். ஆனால் உங்களுக்கு தெரியாத கெட்ட சக்தி எல்லாம் இருக்கும். சோஷியல் மீடியாவில் இவங்கெல்லாம் உரி பிடிச்சி அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்கக்கிட்ட இந்த ஷேரிங்லாம் போணுச்சுன்னா அதை மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்கன்னா என்ன செய்வீங்க? பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. பண்ணிட்டாங்கன்னு ஏன் சொல்லுங்கள், பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஓகே, நீங்கள் உங்கள் பாய் ஃப்ரெண்ட் கூடயோ, இல்லை உங்கள் லவ்வர் கூடயோ, இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூடயோ எங்கேயோ ஒரு டேட்டிங் போகிறீங்க. ஓகே, டேட்டிங் போகும்போது வேற ஒன்றும் இருக்குது, உடனே ஒரு செல்ஃபி எடுத்து அதை ஷேர் பண்ணுறாங்க. சரியா? காட்டிக்கிறாங்க சோஷியல் மீடியாவில், பாருங்கள் என் வாழ்க்கை எவ்வளோ சிறப்பாக இருக்குது, என் லவ்வர் கூட நான் சந்தோஷமாக இருக்கேன், என் காதலன் கூட நான் சந்தோஷமாக இருக்கேன். பெண்களுக்கு சொன்னேன், அப்படிலாம் யோசிக்கக்கூடாது. பெண்களுக்கு சொன்னேன், என் காதலன் கூட சந்தோஷமாக இருக்கணும். அந்த பெண் நினைக்கிறேன், இந்த ஆண் நினைக்கிறது என் காதலி கூட சந்தோஷமாக இருக்கணும் சோஷியல் மீடியாவில் அப்படியே காட்டுறேன். ஆனால் அடைக்கப்பட்ட கதவு அந்த அந்த பக்கம் அடைச்சிருக்கு. கண்ணு முன்னுக்கு சந்தோஷமாக இருக்காங்க, சோஷியல் மீடியாவில் சந்தோஷமாக இருக்காங்க, ஃபேஸ்புக்கில் சந்தோஷமாக இருக்காங்க, இன்ஸ்டாகிராமில் சந்தோஷமாக இருக்காங்க, பாட்டெலாம் பாடுறாங்க, டான்ஸ்லாம் ஆடுறாங்க, போஸ்ட்லாம் கொடுக்குறாங்க. ஓகே ஓகே, ஜாலி ஜாலி. ஓகே, ஆனால் சந்தோஷமாக இருக்கிறது ஓகே. ஆனால் அடைக்கப்பட்ட கதவுக்கு பின்னாடி அடிச்சுக்கிறாங்க, ஏகப்பட்ட பிரச்சனை. சோஷியல் மீடியாவில் தான் அவங்களோட சந்தோஷம், அவங்க ஜாலி, அவங்களோட பெருமை. அடைக்கப்பட்ட கதவுக்கு பின்னாடி அடிச்சுக்கிறாங்க, மோதிக்கிறாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க. சரியா? ஆனால் ஷேர் பண்ணுறது உங்கள் இஷ்டம். ஓகே, நீங்கள் ஷேர் பண்ணும்போது
உங்கள் கல்யாண ஃபோட்டோவோ, இல்லை உங்களுக்கு ஒரு குழந்த பிறந்திருக்கு, குழந்த பிறகு உங்கள் பேபி ஃபோட்டோவெல்லாம் ரொம்ப பேர் போடுறாங்க. ஃபேஸ்புக்கில்லாம் போடுறாங்க, இன்ஸ்டாகிராமில் போடுறாங்க, ஸ்னாப்சாட்டில் போடுறாங்க, அப்புறம் வாட்ஸ்அப்பில் போடுறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க, பிடிச்சவங்க, உங்கள் நண்பர்கள் எல்லாம் பார்த்து சந்தோஷப்படுவாங்க. எதுக்கு போடுறாங்க? லைக்கா? லைக் அள்ளி கொடுப்பாங்கண்ணா. ஓகே, கொமெண்ட் அள்ளி கொடுப்பாங்கண்ணா. ஓகே, உங்களுடைய பெருமையாக பேசுவாங்கண்ணா. அதில் போடுறீங்க, ஓகே தான், நோக்கான விஷயம். லைக் ஷேர் போடுறாங்க, பெருமையாக போடுறாங்க, பாராட்டுறாங்க, நிறையா கொமெண்ட்ஸ்லாம் வருது நிறையா. ஆனால் கெட்ட சக்தியில் யோசிச்சுக்கிட்டு இருக்கு. கெட்ட சக்தி, அது ஒரு கெட்ட சக்தி கவனிச்சிக்கிட்டு இருக்கு. அதுக்கு தான் சொன்னேன், அந்த பூசணிக்காய் வச்சு அதை விரட்டணும். அதை விரட்டணும்னா எப்படி? ரொம்ப ஓவரா ஷேர் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஷேர் பண்ணுங்கள், அது ரொம்ப முக்கியம். ஆனால் ரொம்ப ஓவராக ஷேர் பண்ணாதீங்க. கெட்ட சக்திகளை கவனிச்சுக்கிட்டு, கெட்ட சக்திகளை கவனிச்சுக்கிட்டு. ஓகே, அது ஒரு பிசாசு மாதிரி, சைத்தான் மாதிரி. சைத்தான், பிசாசு, குந்தியானா, ட்ரக்குனா, சந்திரமுகி மாதிரி உங்களை கவனிச்சிக்கிட்டு இருக்கு. ஓகே, ஸோ நீங்கள் வந்து கவனமாக இருக்கலாம். கவனமாக இருக்கு. ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ஷேர் பண்ணும்போது, ஒரு கல்யாண ஃபோட்டோவாக இருக்கலாம், ஒரு கல்யாண நிகழ்ச்சியாக இருக்கலாம், உங்களுக்கு குழந்த பிறந்த நிகழ்ச்சியாக இருக்கலாம், உங்களுக்கு பிறந்த நாளாக இருக்கலாம், உங்கள் லவ்வரோட பிறந்த நாளாக இருக்கலாம், உங்கள் குடும்பத்தோட ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கலாம். ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ஷேர் பண்ணும்போது அந்த கெட்ட சக்தி கவனிச்சுக்கிட்டு என்ன இது இப்படி திரும்ப இருக்கு. அந்த கெட்ட சக்தியோட கையில் ஒரு ஆயுதமும் இல்லை, நிராயுத பாணியாக நிற்கிது. அதாவது ஒரு ஆயுதமும் இல்லாமல், ஒரு வெப்பனும் இல்லாமல் நிற்கிது. நீங்கள் அந்த கெட்ட சக்திக்கு ஒரு ஆயுதத்தை கொடுக்குற மாதிரி இருக்கு. அந்த கெட்ட சக்திக்கு நீங்கள் ஒரு ஆயுதத்தை தூக்கி கொடுக்குறீங்க. இந்தா, என்னைய மிஸ்யூஸ் பண்ணு, என்னைய தெரிக்க விடு அப்படின்னு சொல்கிற மாதிரி, மிஸ்யூஸ் பண்ணு. ஓகே, இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஷேர் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஆனால் தெரிச்சிடாதீங்க. ஷேர் பண்ணுங்கள், ஆனால் தெரிச்சு போயிடாதீங்க. அதுதான் சொல்கிறேன். சரியா? நீங்கள் ஒரு வெளியூருக்கு போகிறீங்க, ரொம்ப பேர் வெளியூருக்காக போவாங்க, வெக்கேஷன் போவாங்க, நிறையா ட்ராவல் பண்ணுவாங்க. ஒவ்வொரு தடவையும் நீங்கள் போகிற இடம், நீங்கள் செய்கிற விஷயங்கள் எல்லாம் ஸ்மார்ட் ஃபோனில் பிடிச்சி எல்லா இடத்துலையும் ஷேர் பண்ணி வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் எல்லாத்துலேயும் போட்டிங்கன்னா கெட்ட சக்திகளை கவனிச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு கிடைக்கக்கூடாத இன்ஃபர்மேஷன் கிடைக்கலாம். ஓகே, உங்கள் மேலே அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம். அதாவது உங்களை பயன்படுத்திக்க வாய்ப்பு இருக்குது. உங்களோட அந்த வெகுளித்தனத்தை பயன்படுத்திக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ பங்கு போட்டுக்கும் போது அதான் ஷேர் பண்ணிக்க, பார்த்து போட்டுக்க. சரியா? ஏன்னா கெட்ட சக்திகளை கவனிச்சுக்கிட்டே இருக்கு, கவனமாக இருக்கு. ஓகே, ஷேர் பண்ணுங்க, தப்பே கிடையாது. ஓகே, பார்த்தீங்களா, நான் வாட்ச் போட்டிருக்கேனா? வாட்ச் போட்டிருக்கேனா? இல்லை. செயின் போட்டிருக்கேனா? இல்லை. எக்ஸ்பென்சிவான பொருள்லாம் சில பேர் நிறைய கோல் போட்டுக்குவாங்க. உங்கள் இஷ்டம், உங்கள் காசு, உங்கள் உழைப்பு, உங்கள் பணம் போட்டுக்கோங்க. ஆனால் அதை ஷேர் பண்ணும்போது பார்த்து ஷேர் பண்ணுங்க. வாட்ச் போட்டுருங்க, பாருங்கள், பாருங்கள், நான் ஸ்மார்ட் வாட்ச் போட்டிருக்கேன், பாருங்கள், நான் 1 கிராம் 5 கிராம் தங்கத்தில் செயின் செஞ்சு போட்டிருக்கேன். பாருங்கள், என் பிரேஸ்லெட்டை 3000 வெள்ளி. பாருங்கள், என்னோடய ஐஃபோன், பாருங்கள், என்னோடய லேப்டாப், ஆப்பிள் லேப்டாப், ஐஃபோன். ஷேர் பண்ணிக்குவாங்க, பண்ணிக்கங்க.
கவனமாக பண்ணுங்கள். எல்லாருக்கும் உங்கள் மேலே நல்ல குணம், நல்ல அபிப்பிராயம் இருக்காது. சில பேருக்கு இருக்கும் சந்தோஷம், மகிழ்ச்சி, காட் பிளஸ் யூ. ரொம்ப பேருக்கு இருக்கும். எல்லாருக்குமே இருக்காது. கெட்ட சக்தி இவங்களை கவனிச்சிக்கிட்டு இருக்கு. ஓகே, கெட்ட சக்தி கவனிச்சிட்டு இருக்கும்போது நீங்கள் கவனமாக தான் ஷேர் பண்ணணும். சரியா? ஸோ நீங்கள் லீவுக்கு போனாலும் சரி, வெக்கேஷன் போகிறீங்க, சுற்றி பார்க்குறீங்க, ப்ரைவேட் லைஃப் அது எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும் அவசியமே கிடையாது. யாருக்கு ஷேர் பண்ணணுமோ அவர் ஷேர் பண்ணணும். சரியா? கவனமாக இருக்கணும். ஓகே, அந்த காட்டேரி பிசாசு காட்டேரி பிசாசு, அந்த சைத்தான், அதுக்கிட்ட இல்லாத ஒரு ஆயுதத்தை நீங்களே எடுத்து கொடுத்துறாதீங்கன்னு சொல்லலாம். கெட்ட சக்தி இதில் நீ கவனமாக இருக்கு. ஸோ ஷேர் பண்ணுங்கள், பார்த்து ஷேர் பண்ணுங்கள். எல்லா விஷயத்தையும் நீங்கள் சோஷியல் மீடியாவில் போகணும்னு அவசியம் இல்லை. சோஷியல் மீடியா நல்லதும் வரும், கெட்டதும் வரும். நல்லதை எடுத்துக்கலாம். எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஷேர் பண்ண அவசியம் இல்லை. ஓகே, யோசிங்க, நிறைய யோசிக்கணும். சோஷியல் மீடியாவில் எதை நீங்கள் ஷேர் பண்ணாலும் உங்களோட ஏதாவது நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கணும். அதை பார்க்குறவங்களுக்கு, அதை கேட்குறவங்களுக்கு, அதை ரசிக்கிறவங்களுக்கு நீங்கள் ஏதாவது கொடுக்குற மாதிரி இருக்கணும். அதுக்குள்ளே ஒரு கண்டென்ட் பண்ணணும். கண்டென்ட் க்ரியேட் பண்ணி நீங்கள் அதை அனுப்பணும். ஓகே, அது உங்களுக்கு ஒரு நன்மையாக. ஓகே, அது ஒரு சேவை. சந்தோஷமாக செய்யுங்க, மகிழ்ச்சியாக செய்யுங்க, கொடுங்க. நம்மளாம் வாழ்க்கையில் ரொம்ப எடுத்துக்கிட்டே இருக்கோம். கொடுக்குறது ரொம்ப கொடுக்கும். எல்லாம் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. எல்லாருக்கும் அது புரியாது, புரிஞ்சவங்களுக்கு புரியும். ரொம்ப எடுத்துக்கிட்டே இருக்கும், கொடுக்க ஆரம்பிக்கும். நானும் அப்படி தான் காலத்தில் முடிஞ்ச எனக்கு கொடுப்போம். யோசிப்பேன், யார் நம்ம அன்பு கொடுத்தாலும் பாசம் கம்மியாக இருக்குன்னு பார்த்தா முடிஞ்ச அளவுக்கு வச்சு செய்யணும். ஆனால் இப்போ நம்ம இவ்வளோ கொடுக்க முடியும், மற்றவங்களுக்கு நம்ம என்ன நல்ல நல்ல விஷயங்கள் கொடுக்க முடியும், அப்படி தான் யோசிக்கிறோம். ஓகே, இது இன்னும் அனுபவத்தால் ஒரு மாற்றமாக இருக்கலாம். ஓகே, இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், என்ன கொடுத்துருக்கோம் மற்றவங்களுக்கு, அதை கொடுப்போம். சேவை, சர்வீஸ் டு பீப்புள். ஸோ சோஷியல் மீடியாவில் ஒரு சேவை, ஒரு தகவல், ஒரு உங்களோட சிறப்பான விஷயங்கள் ஏதாவது இருந்தால் கொடுங்க. மற்றவங்க யோசிக்கிற மாதிரி, வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமான விஷயம் இருந்தால் கொடுங்க. ஓகே, ஸோ இதுதான். ரொம்ப ஓவராக ஷேர் பண்ணாதீங்க, கவனமாக ஷேர் பண்ணுங்கள். கெட்ட சக்தி நம்மளை 24 மணி நேரமும் நம்மளை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கு. கெட்ட சக்தி 24 மணி நேரம் நம்மளை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கு. கவனமாக இருங்க, சோஷியல் மீடியாவில் கவனமாக இருக்கு. சோஷியல் மீடியா இல்லாத காலத்தில் எவ்வளோ கவனமாக இருந்தீங்க. ஒரு இடத்துல அப்படியே காட்டி விட்டு இறங்குது, அப்படியே பார்த்துருக்கு, பக்கத்தில் யார் நிற்கிறாங்க பார்த்து கவனமாக இருந்தீங்களே. பேங்க்கு போகும்போது கார்டை ஏடிஎம்மில் போட்டு காசு எடுக்கும்போது கவனமாக இருக்குங்க. பக்கத்தில் யாருங்க, பக்கத்தில் வந்தவன் காசு எடுக்க வந்தான், அவன் யாருன்னு நமக்கு தெரியாது, அவனும் ஒரு மாதிரியாக பார்ப்போம், அவனுக்கு அன்ஈஸியாகிடும். அப்படி பார்க்குறது. ஓகே, பக்கத்து வீட்டுக்காரங்களே சந்தேகம், ஏன் சொந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மேலே சந்தேகம்.
சந்தேகப்படலாம், தப்பு இல்லை. ஏன்னா சில இடத்துல சந்தேகம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில இடத்துல சந்தேகம் உங்களை சாப்பிட்ரும். ஸோ கவனமாக ஷேர் பண்ணுங்கள், கவனமாக இருங்க, நல்ல நல்ல விஷயங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட உங்களோட சிறப்பான விஷயங்களை கொடுங்க. சோஷியல் மீடியாவில் சிறப்பான விஷயங்களை கொடுங்க. உங்களோட ப்ரைவேட் லைஃப்பை, அது ப்ரைவேட்னா என்ன? உங்களோட அந்தரங்க வாழ்க்கை, உங்களோட அந்தரங்க வாழ்க்கை மற்றவங்களுக்கு தெரியணும்னு அவசியம். நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க, நீங்கள் என்ன ஊற்றுனீங்க, உங்கள் குழந்தை இப்போ பிறந்துச்சு, நீங்கள் எங்கே வெக்கேஷன் போகிறீங்க, நீங்கள் எப்போ வீடை கூட்டிகிட்டு போகிறீங்க, நீங்கள் எவ்வளோ நகை வச்சுருக்கீங்க, நீங்கள் எவ்வளோ பணம் வச்சுருக்கீங்க, நீங்கள் யாரை காதலிக்கிறீங்க, நீங்கள் என்ன ஃபோன் பாய்க்கிறீங்க, நீங்கள் என்ன காடி பாய்க்கிறீங்க, நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இதெல்லாம் யாருக்கும் தெரியணும்னு அவசியமே இல்லை. யாருக்கு தெரியணுமோ அவங்களுக்கு தெரியணும். யாருக்கு தெரியணுமோ அவங்க தெரியும். அதில் நான் சொல்கிறேன், பார்த்து ஷேர் பண்ணுங்க, சிறப்பாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, நல்ல நல்ல விஷயங்கள் கொடுங்க. ஓகே, கவனமாக இருங்க. கெட்ட சக்தி நம்மளே 24/7 24 மணி நேரம் 7 செகண்ட் தமிழில் வேறு மாதிரி தான் வரும். 24 மணி நேரம் தமிழில் 24 மணி நேரம் வரும். இங்கிலீஷில் தான் 24/7ன்றாங்க. அதாவது 24 மணி நேரம் 7 வாரம். ஆஹா, 24 மணி நேரம் 7 வாரம் நம்ம கவனிச்சுக்கிட்டு இருக்கு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? விழிப்பாருங்க, விழிப்பாருங்க. தூங்கிக்கிட்டே இருக்காதீங்க, எந்திரிங்க. 8 மணி நேரம் தூங்கிட்டீங்க, போதும். நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். 8 மணி நேரம் தூங்கியாச்சு, போதும். தூக்கம் வந்து தூங்கிட்டீங்க, போதும். விழிப்பாக இருங்க, ஷேர் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க, ஆனந்தமாக இருங்க, கவனமாக இருங்க, சிறப்பாக இருங்க. அடுத்த வீடியோ சந்திப்போமா? ஓகே, சந்திப்போம்.